guys, welcome back to my channel. இன்னைக்கு நம்ம வீடியோல என்னோட பூஜா ரேக் ஆர்கனைசேஷன் தான் நம்ம பார்க்க போறோம். என்னோடது வந்து ஒரு மீடியம் சைஸ்ட் பூஜா ரேக். இந்த பூஜா ரேக்ல நான் எப்படி திங்ஸ் எல்லாம் ஆர்கனைஸ் பண்ணி வச்சிருக்கேன் அப்படிங்கறத இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். இன்னைக்கு வந்து பூஜா ரேக் ஆர்கனைசேஷன் இல்லீங்களா, அதனால கொஞ்சம் ட்ரெடிஷனலா இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து சாரி எல்லாம் போட்டு ரெடியா இருக்கேன். அதுக்கப்புறம் இந்த வீடியோல வந்து என்னோட ஃப்ரைடே பூஜா ரொட்டீனையும் நான் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். எப்படி வந்து நான் வந்து சாமி கும்பிடுவேன், எப்படி வந்து ஃப்ரைடே வந்து பூஜா பண்ணுவேன் அப்படிங்கிறது இந்த வீடியோல நான் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ லேட் பண்ணாம வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். ஜென்ரலாகவே பார்த்தீங்கன்னா நான் டெய்லி வந்து ரங்கோலிஸ் போட்டுருவேன். அதுவும் இல்லாமல் ஃப்ரைடேஸில் வந்து கண்டிப்பாக நான் வந்து போட்டுருவேன். எனக்கு வந்து இந்த மாதிரி ரங்கோலிஸ் போடுறது வந்து ஒரு பாசிட்டிவ் வைப் கொடுக்குற மாதிரி இருக்கும். அதனால் எப்போவுமே நான் வந்து வீட்டுக்கு முன்னாடி வந்து ரங்கோலிஸ் போட்டுருவேன். இன்றைக்கி வந்து இந்த ரங்கோலி போட்டு முடிச்சுட்டு நம்ம போய் பூஜா ஸ்டார்ட் பண்ணலாம். ஏதாவது ஃபெஸ்டிவல் வந்தால் தான் நம்ம வந்து இந்த மாதிரி ரங்கோலிஸ்லாம் போடணுன்ட்டு இல்லை, எப்போவுமே போடுறதுனால அது வந்து வீட்டுக்கு ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன் கொடுக்கும். அதுவும் இல்லாமல் ஃப்ரைடேஸ் டியூஸ்டேஸ்லலாம் போடும்போது அது இன்னும் ரொம்ப ஒரு நல்ல ஒரு குட் வைப் நம்மளுக்கு வந்து கிடைக்கும். அவ்வளோதான், ரங்கோலி ஓவர். இனி நம்ம போய் கிளம்பிட்டு பூஜா அரேஞ்ச்மெண்ட்ஸ் பண்ணலாம். ஸோ ஃபஸ்ட்டு பூஜை பண்ணுறதுக்கு நம்மளுக்கு என்ன வேணும்? பூ வேணும். இந்த டைமில் நம்மளால் வெளியே போய் பூ வாங்க முடியுமா? முடியாது. ஸோ அப்பார்ட்மெண்ட்ல கீழே வந்து செடியெல்லாம் இருக்குது. ஸோ அங்கே போய் நம்ம வந்து பூவெல்லாம் பொறிச்சிட்டு வந்துட்டு பூஜையை ஸ்டார்ட் பண்ணலாம். அப்பார்ட்மெண்ட்டில் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி பிளான்ஸ் எல்லாம் பக்காவாக மெயின்டைன் பண்ணுவாங்க. குரோட்டன்ஸ் மாதிரி இல்லாமல் இந்த மாதிரி செடியெல்லாம் நம்மளை வளர்க்குறதுனால பூஜைக்கெல்லாம் நம்ம இங்கிருந்தே ஃப்ளார்ஸ் வந்து எடுத்துக்கலாம். போதும், போகலாம். ஓகேண்ணா. அவ்வளோதான், நம்ம ஃப்ளார்ஸ்லாம் பறிச்சாச்சு. இப்போ மேலே ஃப்ளாட்டுக்கு போயிட்டு பூஜையை ஸ்டார்ட் பண்ணலாம். மேலே வந்தோடனே எல்லா ஃப்ளார்ஸும் நான் வந்து சாமிக்கு போட்டுட்டு ஃபஸ்ட்டு விளக்கு பற்ற வச்சுட்டு நம்ம வந்து சாமி கும்பிட்றலாம். ஃப்ரைடே அப்படிங்கிறதுனால தான் நான் வந்து இத்தனை விளக்கு ஏற்றி கும்பிட்றேன். மற்ற நாள்லாம் வந்து நான் வந்து வெறும் அந்த லக்ஷ்மி விளக்கு மட்டும்தான் ஏற்றுவேன். வீட்டில் இந்த மாதிரி வந்து நம்ம விளக்கேற்றி சாமி கும்பிடும் போது அது ஒரு நல்ல ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி வந்து கொடுக்கும். அது டெய்லி வந்து நான் ஃபீல் பண்ணுவேன். ஏன்னா டெய்லி நான் வந்து விளக்கு பற்றி தான் சாமி கும்பிடுவேன். அவ்வளோதான், விளக்கு பற்றினதுக்கப்புறம் நம்ம வந்து படையல் வச்சிடலாம் சாமிக்கு. படையல் வைக்கும்போது பார்த்திங்கன்னா நிறைய கனிகள்லாம் வச்சு நம்ம சாமி கும்பிடணுங்கிறது இல்லை, நம்மக்கிட்ட என்ன இருக்கோ அதை வச்சு வந்து நம்ம வந்து சாமி கும்பிடலாம். நான் எப்போவுமே ஃப்ரைடேஸில் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கனி வச்சு தான் சாமி கும்பிடுவேன். இன்றைக்கி வந்து நான் இந்த 3 கனி மட்டும் எடுத்திருக்கேன். அவ்வளோதான், எல்லாமே நம்ம வந்து பர்ஃபெக்டாக பண்ணியாச்சு. இப்போ வந்து பூஜை பண்ணலாம். இதுதான் என்னோட ஃப்ரைடே பூஜா ரொட்டீன். அவ்வளோதான், பூஜை பண்ணி முடிச்சாச்சு. இந்த மாதிரி டெய்லி நம்ம பூஜாஸ் பண்ணும்போது வீட்டுக்கு வந்து அது ஒரு குட் வைப் அண்ட் பாசிட்டிவ் எனர்ஜி கொடுக்கும். நமக்கு ஏதாவது ஒரு ஸ்ட்ரெஸ் எல்லாம் இருந்துச்சுன்னா அது வந்து சீக்கிரமாக ரிலீவ் ஆகிடும். ஸோ நான் வந்து டெய்லி வந்து பூஜாஸ் பண்ணுவேன். இப்போ வந்து இந்த பூஜா ரேக் வந்து நான் எப்படி ஆர்கனைஸ் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறத பார்க்கலாம்.
ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த பாட்டில் வந்து நான் வந்து பீகாக் ஃபெதர்ஸ் வச்சு டெக்கரேட் பண்ணியிருப்பேன். ஆக்சுவலாக இது வந்து ஒரு வாட்டர் பாட், மண் பானைன்னு வாங்கினோம் நாங்கள். ஆனால் இது வந்து கொஞ்சம் செராமிக் மாதிரி இருந்ததுனால இதை வந்து நான் வந்து இங்கே பூஜா ரேக் பக்கத்தில் டெக்கரேஷனுக்காக வச்சுட்டேன். அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த மாலை, இது வந்து ஒரு பிளாஸ்டிக் மாலை தான். இந்த பிளாஸ்டிக் பேக்ஸ் இருக்குது பாருங்கள், அதில் வந்து அந்த எல்லோ கலர் பேக்கில் வந்து இது வந்து ஒரு பிம்பாம் மாதிரி செஞ்சு அதை வந்து ஒரு மாலையாக செஞ்சுருந்தாங்க. இது ரொம்ப நல்லா இருந்தது. ஸோ இது வந்து பூஜா ரேக்குக்கு வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வாங்கிட்டு வந்தேன். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இந்த ஃபேரி லைட்ஸு, இந்த லைட்ஸும் நான் வந்து அமேசானில் தான் வாங்கினேன். இந்த மாதிரி பூஜா ரேக்குக்கு வந்து நம்மளுக்கு உள்ளெல்லாம் வந்து லைட்ஸ் இருக்காது இல்லைங்களா, அதனால் இந்த மாதிரி லைட்ஸ் போடும்போது அது வந்து பார்க்குறதுக்கே பிரைட்டாக இருக்கும். அதுவும் இல்லாமல் ஒரு ஃபீல் குட் வைப் வரும் நம்மளுக்கு இதை பார்க்கும்போது. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா மேலே வந்து இந்த சாமி படம் வச்சுருக்கேன். இது வந்து பூஜா ரேக்குள்ளே இடம் பத்தலை, ஏன்னா இது கொஞ்சம் ரொம்ப பெருசாக என் ஹஸ்பண்ட் வாங்கிட்டு வந்துட்டார். அதனால் இதை வந்து நாங்கள் மேலே வச்சிட்டோம். அதுக்கப்புறம் பக்கத்தில் பார்த்திங்கன்னா இந்த தஞ்சாவூர் பொம்மை, இந்த 2 பொம்மையும் வீட்டில் இருக்கும் போது வீட்டுக்கு வந்து ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அதனால் எங்கள் மம்மி வந்து இது எங்களுக்காக வாங்கிட்டு வந்தாங்க. இது பார்த்திங்கன்னா வந்து ஃபேனுக்கு வந்து தலை ஆட்டிக்கிட்டே இருக்கும். நம்மளுக்கு எதாவது ஸ்ட்ரெஸ் இருக்கும்போது இதை பார்த்தோம்னா கொஞ்சம் அப்படியே எனக்கு வந்து ஸ்ட்ரெஸ் எல்லாம் குறைஞ்சிரும். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இந்த பேஸ்கெட்டு, இதில் வந்து அந்த பூ பறிச்சிட்டு வர்றது, அதுக்கப்புறம் வீட்டுக்கு யாராவது புதுசாக வந்தாங்கன்னா அவங்களுக்கு வந்து இதெல்லாம் நான் தருவேன். அதனால் இதை ஆர்கனைஸ் பண்ணி இந்த பேஸ்கெட்டில் மேலே வச்சுட்டேன். ஃபஸ்ட்டு ஷெல்ஃபில் பார்த்திங்கன்னா நான் வந்து ஒரு காமாட்சி விளக்கு அண்டு குட்டி குத்து விளக்கு 2 வந்து வச்சுருப்பேன். இந்த ஸ்டைல் விளக்கு வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும், அதனால் இது 2 வாங்கி வச்சுருக்கேன். நான் எப்போவுமே பூஜை பண்ணும்போது இந்த மாதிரி நான் குங்குமம்லாம் வச்சுருவேன். அதுக்கப்புறம் பக்கத்தில் பார்த்திங்கன்னா யானை பொம்மை வச்சுருப்பேன். அதுக்கப்புறம் பின்னாடி வந்து குபேரர் வச்சுருக்கேன். அப்புறம் திருச்செந்தூர் முருகர் ஃபோட்டோ வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் பக்கத்தில் பார்த்திங்கன்னா இந்த காமாட்சி விளக்கு. அதுக்கப்புறம் பின்னாடி பார்த்திங்கன்னா இந்த ஸ்டூல் வந்து வச்சுருப்பேன். இது வந்து கீழே வைக்கிறதுக்கு வந்து இடம் இல்லை, அதனால் மேலேயே வச்சு விநாயகர் வந்து வச்சுட்டேன். இது வந்து பூஜா, ஸ்பெஷல் பூஜாஸ், இந்த மாதிரி பௌர்ணமி பூஜாஸ் எல்லாம் விநாயகர் சதுர்த்தி அந்த மாதிரிலாம் வரும்போது இந்த ஸ்டூல்ஸ் வந்து நான் யூஸ் பண்ணிப்பேன். அதுக்கப்புறம் பின்னாடி பார்த்திங்கன்னா ஒரு முருகர் ஃபோட்டோ நான் வந்து வச்சுருக்கேன். எங்கள் வீட்டில் பார்த்திங்கன்னா பூஜா ரேக்கில் வந்து மோஸ்ட்டாக வந்து முருகர் தான் இருப்பார். எங்கள் 2 பேருக்குமே வந்து முருகர் வந்து ரொம்ப ஃபேவரட், அதனால் முருகர் படம் அதிகமாக வச்சுருக்கோம். அதுக்கப்புறம் இன்னொரு யானை பொம்மை, அதுக்கப்புறம் ஒரு லோட்டஸ் ஃப்ளவர் வச்சுருக்கேன். இது வந்து ஆர்டிஃபிஷியல் ஃப்ளவர் தான். அதுக்கப்புறம் கீழே செகண்ட் ரேக் போயிடலாம். இங்கே பார்த்திங்கன்னா நான் வந்து மண் விளக்கு வச்சுருப்பேன். 2 கார்னர்லேயும் 2 மண் விளக்கு நான் வச்சுருப்பேன். அதுக்கப்புறம் சாய்பாபா வச்சுருப்பேன். சாய்பாபாவும் எங்கள் 2 பேர்த்துக்கும் ரொம்ப பிடிக்கும், அதனால் சாய்பாபா வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் ஒரு குட்டி துளசி மாடம் வந்து நான் வச்சுருக்கேன். துளசி மாடம் வந்து ரொம்ப பெருசாக வச்சு மெயின்டைன் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டம் எனக்கு, அதனால் ஒரு குட்டியான துளசி மாடம் வச்சு அது இங்கே பார்த்திங்கன்னா இங்கே ஒரு ஸ்டோனில் வந்து நானே ஒரு கோலம் மாதிரி பெயிண்ட் பண்ணி நான் வந்து வச்சுருக்கேன். இங்கே வந்து கோலம் போடுறது வந்து முடியாது, அதனால் வந்து நானே வந்து ஸ்டோனில் வந்து பெயிண்ட் பண்ணி வச்சுருக்கேன். பக்கத்தில் பார்த்திங்கன்னா ஒரு முக்காளி மாதிரி வச்சு அதில் வந்து கிருஷ்ணர் சிலை வந்து ஒன்று இருக்கும். இது வந்து எங்கள் அண்ணா வந்து பர்த்டே கிஃப்ட் பண்ணது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு கோமாதா ஒன்று வச்சுருக்கேன். கோமாதா வச்சா வீட்டுக்கு ரொம்ப நல்லது, அதுவும் இந்த கண்ணுக்குட்டி வந்து பக்கத்தில் இருக்கிற மாதிரி வைக்கிறது ரொம்ப நல்லது. அதுக்கப்புறம் ராஜ அலங்காரத்தில் மறுபடியும் ஒரு முருகர் ஃபோட்டோ வச்சுருக்கேன். பக்கத்தில் எங்கள் குலதெய்வம் செல்வநாயகி அம்மன் ஃபோட்டோவும் நான் வச்சுருக்கேன். அவ்வளோதான், இதுதான் வந்து கீழ் ஷெல்ஃபில் வந்து நான் வச்சுருக்கிறது. இந்த இதில் பார்த்திங்கன்னா இதில் வந்து இந்த 3 இது தான் வருது, அதனால ஒன்றில் சந்தனம், விபூதி, குங்குமச்சிமில்லையே தனியாக குங்குமம் வச்சுட்டேன். அதுக்கப்புறம் இந்த கற்பூரம் ஏற்றுற இதில் பார்த்திங்கன்னா தனியாக கற்பூரம் ஏற்றினா ரொம்ப கருப்பாகுது, அதனால ஒரு விளக்கு வச்சு அதில் நான் வந்து கற்பூரம் ஏற்றிக்குவேன். அடுத்து வந்து இந்த தூபக்கால்லையும் அதே மாதிரி தான். கம்ப்யூட்டர் சாம்பிராணிலாம் நேராக போகும்போது ரொம்ப கருப்பாகுது, அதனால இந்த மாதிரி ஒரு விளக்கு வச்சு அதில் வந்து வச்சுக்கிறேன். அதுக்கப்புறம் வந்து இந்த மண்ணில் செஞ்ச இந்த ஊதுபத்தி ஸ்டாண்டு, இது வந்து சில்வர்லேயும் இருக்கா, ஆனால் இந்த மாதிரி மண்ணில் வைக்கிறது வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும், அதனால வந்து இது வாங்கி வச்சுருக்கேன். இதில் வந்து இந்த விழுகிறதெல்லாம் இதில் வந்து கலெக்ட் ஆகிக்கும், அப்புறம் நம்ம எடுத்து போட்டுடலாம். இந்த பூஜா ரேக்லேயே ரொம்ப யூஸ்ஃபுல்லான பார்ட் பார்த்திங்கன்னா இந்த ஸ்லைடர் தான். இது வந்து படையல் பிளேட்டு.
இங்கே வந்து நம்ம வந்து சாமிக்கு வந்து படையல் படைக்கும் போது இந்த மாதிரி வச்சு கூட நம்ம வந்து படைச்சிக்கலாம். தனியாக கீழே வச்சு படைக்கணும் அப்படின்ட்டு இல்லை. அது மட்டும் இல்லாமல் முன்னாடி உள்ள ஷெல்ஃப்லலாம் ஸ்பேஸ் இருக்காது சாமி கும்பிடும்போது இதெல்லாம் வைக்கிறதுக்கு. அதனால் இந்த படையல் பிளேட்டில் நம்ம இந்த மாதிரி ஆரத்தி பிளேட்ஸ் எல்லாத்தையும் வச்சுக்கிறதுனால இது மல்டி பர்பஸாகவும் நம்மளுக்கு யூஸ் ஆகுது. நெக்ஸ்ட்டு பூஜா திங்ஸ் எல்லாம் இந்த ட்ராயரில் தான் நான் ஆர்கனைஸ் பண்ணியிருக்கேன். ட்ராவில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ட்ரே வச்சு நம்ம ஆர்கனைஸ் பண்ணிக்கலாம். ட்ரே வச்சு ஆர்கனைஸ் பண்ணுறதுனால எல்லாமே கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் எடுக்கிறதுக்கு, ஆக்சஸ் பண்ணுறதுக்கு. உங்களுக்கு பார்த்தாலே எது எது எங்கே இருக்குன்னு தெரியும். அப்புறம் வந்து இங்கே வந்து இதில் வந்து குங்குமம் போட்டு வச்சுருக்கேன். அப்புறம் இதில் வந்து விபூதி போட்டு வச்சுருக்கேன். இதில் வந்து எல்லா சந்தனமும் போட்டு வச்சுருக்கேன். இந்த மாதிரி நம்ம பாக்ஸஸில் வந்து ஸ்டோர் பண்ணும்போது அதுவும் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அப்புறம் இங்கே வந்து கற்பூரமெல்லாம் தனியாக ஒரு பாக்ஸில் ஆர்கனைஸ் பண்ணி வச்சுருக்கேன். அப்புறம் இங்கே வந்து திரியெல்லாம் வந்து எல்லாம் ஒன்றா வச்சுருக்கேன். அப்புறம் மேட்ச் பாக்ஸு இது வந்து ட்ரேயில் வச்சுருக்கேன். அப்புறம் வந்து சாமி பாட்டு இந்த புக்கு அதெல்லாம் வந்து வச்சுருக்கேன். சாய்பாபாது, முருகர்து, கந்த சஷ்டி கவசம் எல்லாம் வச்சுருக்கேன். அப்புறம் இந்த பாக்ஸில் வந்து எல்லா கம்ப்யூட்டர் சாம்பிராணி, இந்த கோன் சாம்பிராணி அதெல்லாம் வந்து இதில் வச்சுருக்கேன். இங்கே பாருங்கள், இந்த மாதிரி ட்ரேயில் வந்து நம்ம வச்சு ஆர்கனைஸ் பண்ணும்போது அது வந்து ரொம்ப ஈஸி ஆக்சஸாக இருக்கும். இங்கே வந்து ஊதுபத்தி வச்சுருக்கேன். அப்புறம் இங்கே ஒரு டவல் ஒன்று வச்சுருக்கேன். இது வந்து இந்த சாமி ரூமில் ஏதாவது துடைக்கிறதுக்கு, அந்த பூஜை சாமான்லாம் துடைக்கிறதுக்காக இங்கேயே ஒரு டவலு. அதுக்கப்புறம் வந்து ஆயிலு, அப்புறம் கோலை அச்சு ஒன்று வச்சுருக்கேன். ஏதாவது ஃபங்க்ஷன் டைம்லலாம் வந்து இந்த ஷெல்ஃபில் வந்து அப்படியே இங்கே கோலை அச்சு வச்சுப்பேன். இங்கே வந்து இந்த பீங்கானில் இந்த கிருஷ்ணர் பொம்மை வந்து அம்மா வந்து வாங்கிட்டு வந்தாங்க, ஸோ அதையும் வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் அடியில் வந்து ஃபங்க்ஷன்லாம் யூஸ் பண்ணுற சாமி படம்லாம் அடியில் வச்சுருக்கேன். ட்ராயரில் நான் வந்து வச்சுருக்கேன். எல்லாமே கொஞ்சம் சின்ன சின்னதாக வாங்கி வச்சதுக்கு காரணம் வந்து இந்த ரேக் வந்து கொஞ்சம் சின்னதாக இருக்கிறதுனால தான். அவ்வளோதான், க்ளோஸ் பண்ணிடலாம். இந்த வீடியோல என்னோட பூஜா ரேக் ஆர்கனைசேஷன் பத்தி நம்ம பார்த்திருந்தோம். எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு நான் வந்து ஆர்கனைஸ் பண்ணி வச்சிருந்தேன். இதுல இருந்து உங்களுக்கும் ஏதாவது கொஞ்சம் டிப்ஸ் கிடைச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். சோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா எப்பவும் போல அந்த 3 டயலாக் நான் மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. அப்புறம் அந்த பக்கத்துல இருக்க அந்த ரெட் கலர் பட்டன் அது கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணி விட்டுருங்க. பக்கத்துல இருக்க அந்த பெல் பட்டனை மறக்காம பிரஸ் பண்ணிடுங்க. அப்பதான் நான் போடுற வீடியோஸ் வந்து உங்களுக்கு வந்து நோட்டிபிகேஷன்ல காட்டும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.